ஒரு மாலை நேரம் வீட்டில் இருந்த அப்பா தனது மகளிடம், மகளே நாளைக்கு நீ அந்த பாய் ஃப்ரெண்டை கூட்டு வா அப்படின்னு சொன்னாப்புல. நான் அவர்கிட்ட பேசணும். மகள் மகிழ்ச்சியோடு தலையாட்டினாள். சரி அப்பா, நாளைக்கே அவன் வருவான். அதிக கட்டிடங்கள் நிறைந்த ஒரு பகுதியில் ஒரு அலுவலகத்தின் முன் ஒரு வயதானவர் சூரியகாந்தி விதைகள் விற்று கொண்டிருந்த நேரம் அந்த இளைஞன் இறங்கினார். மகளும் அவர் அருகே நின்று, இதுதான் என் அப்பா என்று ஒரே வாக்கியத்தில் சொன்னார். உடனே அந்த இளைஞன், என் அப்பா கம்பெனி ஓனர்னு சொன்னார், ஆனால் இந்த சாலையில் நின்று விதை விட்டுட்டு இருக்காரு, என்ன நாடகம் இது, இப்படி பொய் சொல்றவங்க கூட நான் இருக்க மாட்டேன்னு சென்றான். அன்று இரவு அப்பாவின் முன் உடைந்து விழுந்தாள். கண்களில் கண்ணீர், இதயம் நொறுங்கியது. நீங்க ஏன் இப்படி நடிச்சீங்கப்பா, என்ன நினைக்கிறாங்க தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸு? அப்பா அமைதியாக மென்மையாக பேசினார். மகளை கவலைப்படாத, வீட்டுக்குள்ள வர்றவங்க இதயம் எப்படி இருக்குன்னு வீட்டு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். ஒரு சில வாரங்கள் கழித்து மற்றொரு இளைஞன் வந்தால் அதே நிகழ்ச்சி நடந்தது. அந்த இளைஞன் போனார். அதே இடத்தில் உட்கார்ந்து அழுதாள். அப்பா நல்லவனா இருந்தா போதாதா, இன்னைக்கு இருக்கிற பணத்துக்கு தான் மதிப்பு, நீங்க இப்படி விற்கிறது மாதிரி நடிச்சீங்கன்னா என்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மறுநாள் ஆபீஸ் முன் அதே இளைஞன் வந்தான். பர்சில் இருந்து பணத்தை எடுத்து அவரிடம் கொடுத்து, இந்த எல்லா விதைகளையும் நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படி என்று சொன்னான். அவருடைய மகளிடம் திரும்பி, உங்க அப்பா இன்னைக்கு உனக்காக இங்க கஷ்டப்பட்டு வெயிலில் உட்காந்து உழைக்கிறாரு, நீ அவரிடம் பணத்தை வாங்கிட்டு பிரம்மாண்டமா நடக்கிறீங்க. அழகு இம்ப்ரெஸ் பண்ணும், ஆனா மனசுதான் மனுஷரை அளக்கும். அவள் கண்கள் நெகிழ்ந்தன, வார்த்தைகள் வரவில்லை. அந்த அமைதியிலேயே உண்மை மூழ்கியது. அதே நேரம் கருப்பு கார் ஒன்று நின்றது. கார் கதவு திறக்க 2 பேர்கள் விரைந்து வந்து தலை வணங்கி, சார் உங்க மீட்டிங் ரெடி. அந்த இளைஞன் அதிர்ச்சியில் இருந்தான். அவர் ஒரு கம்பெனி ஓனரா? அப்பா மெதுவான சிரிப்புடன், ஆமாம்ப்பா, நான் கம்பெனி நடத்துறவேன், ஆனால் என் மகளுக்கு வர்றவங்க இதயம் நல்லதா என்பதை பணத்தான அதிகாரத்தாலும் அளக்க முடியாதுல்ல. அவன் தோளில் கை வைத்து, வா மருமகனை, நீ வாங்கிய விதைகளோடு ஸ்டேடியத்துக்கு போய் மக்களை குஷிப்படுத்தலாம். மகள் அப்பாவை அணைத்து கொண்டாள். அவன் கைகளில் அவள் உண்மையான செல்வம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.